ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாம இப்போ முழுக்க முழுக்க குழந்தைகளுக்கு ஏற்ற மென்மையான இனிமையான கதைய பார்ப்போம். கதை தொடங்குவோமா? கதையின் தலைப்பு 6 அன்னங்கள். மௌனத்தின் மந்திர கதை. ஒரு அழகான பச்சை காடுகளுக்கிடையில் மிக மிக தொலைவில் ஒரு பெரிய ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தில் ஒரு நல்ல மனசு கொண்ட ராஜா மற்றும் அவருக்கு மிகவும் பிடித்த 7 குழந்தைகள் இருந்தார்கள். அதில் 6 பேர் அழகான இளவரசர்கள், ஒருத்தி மட்டும் சின்ன ராஜகுமாரி. ராஜகுமாரியின் பெயர் அன்னா. அன்னா ரொம்ப நல்ல குழந்தை. பறவைகளோடு பேசுவாள், மரங்களோடு சிரிப்பாள், யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டாள். ஒரு நாள் இரவு அந்த ராஜ்யத்தில் ஒரு தீய மந்திரவாதி வந்தாள். அவளுக்கு ராஜாவின் மகிழ்ச்சி பிடிக்கவில்லை. இந்த சந்தோஷத்தை நான் உடைக்க வேண்டும் என்று நினைத்தாள். ஊஷ் புஸ்! அவள் ஒரு பெரிய மந்திரம் போட்டாள். அடுத்த நொடியில் 6 இளவரசர்கள் அன்னங்களாக மாறிவிட்டார்கள். அவர்கள் தலையில் சின்ன தங்க கிரீடம் மட்டும் இருந்தது. அன்னா அழுதாள். அண்ணா அண்ணா என்று கூப்பிட்டாள். ஆனால் அன்னங்கள் பேசவில்லை. மெதுவாக கூ கூ என்று அழைத்தன. அப்போது ஒரு மாய ஒளி தோன்றியது. ஒரு நல்ல தேவதை அன்னாவுக்கு சொன்னாள், அன்னா, நீ உன் அன்னங்களை மீட்க முடியும். ஆனால் ஒரு பெரிய சவால் இருக்கிறது. காட்டு இலைகளால் 6 சட்டைகள் தைக்க வேண்டும். அந்த நாட்களில் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அன்னா தைரியமாக சொன்னாள், நான் செய்வேன். என் அன்னங்களுக்காக எதையும் செய்வேன். கா! அன்னங்கள் அவளை சுற்றி நின்றன. அவர்களின் கண்களில் நம்பிக்கை ஒளிர்ந்தது. அன்னாவின் சவால் இப்போதுதான் தொடங்கியது. அண்ணாவின் சவால் இப்போதுதான் தொடங்கியது. காட்டின் மௌன வாழ்க்கை. ஆழமான காட்டுக்குள் நடந்து சென்றாள். காடு ரொம்ப பெரியது, ரொம்ப அமைதியானது. பறவைகள் சின்ன சின்ன குரலில் சிப் சிப் என்று பேசின. காற்று ஷ் என்று மரங்களை தழுவியது. அண்ணா மனதில் நினைத்தாள், நான் பேசக்கூடாது. ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அவள் தன் உதடுகளில் விரலை வைத்து மௌனத்தை காத்தாள். அண்ணாவை சுற்றி நடந்தன. அவைகள் அவளை காக்க வந்த காவலர்கள் போல இருந்தன. அண்ணா பச்சை பச்சை இலைகளை சேகரிக்கத் தொடங்கினாள். 1, 2, 3. அவள் விரல்கள் வலித்தன. ஆனால் அவள் சிரித்தாள். இரவு வந்தது. வானத்தில் நிலா சிரித்தது. அண்ணா ஒரு மரத்தடியில் அமர்ந்து இலைகளை தைத்துக் கொண்டிருந்தாள். அப்பொழுது காட்டு சத்தம். கிர்ர்! ஒரு பெரிய கரடி வந்தது. அன்னங்கள் தங்கள் சிறகுகளை விரித்து அண்ணாவை மறைத்தன. அந்த கரடி சிறிது நேரம் பார்த்தது. பிறகு மெதுவாக நடந்து சென்றது. அண்ணா மனதில் நினைத்தாள், நன்றி என் அன்னங்களே. ஆனால் அவள் பேசவில்லை. ஒரு நாள் மழை பெய்தது. இலைகள் நனைந்தன. சட்டை தைக்க கஷ்டம். அண்ணாவின் கைகள் நடுங்கின. ஆனால் அவள் கைவிடவில்லை. அவள் ஒவ்வொரு இரவும் ஒரு சட்டை தைத்தாள். 1, 2, இன்னும் 4 சட்டைகள். நாட்கள் கடந்தன. மௌனம் பேசத் தொடங்கியது. அண்ணாவின் தைரியம் அவள் குரலை விட பலமாக இருந்தது. ஆனால் ஒரு நாள் அரண்மனை வீரர்கள் காட்டுக்குள் வந்தார்கள். இந்த பெண் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். அண்ணா மௌனமாக பார்த்தாள். அரண்மனைக்கான மௌனப் பயணம். அந்த நாள் காட்டுக்குள் குதிரைகளின் கால் சத்தம் கேட்டது. டக் டக் டக். அரண்மனை வீரர்கள் வந்தார்கள். ஒரு வீரர் சொன்னார், இந்த காட்டில் ஒரு பெண் இருக்கிறாள் என்று ராஜாவுக்கு தகவல் வந்திருக்கிறது. அண்ணா அமைதியாக நின்றாள். 6 அன்னங்கள் அவளுக்கு அருகில் நின்றன. அவை அவள் நல்லவள் என்று சொல்ல விரும்பின. ஆனால் பேச முடியவில்லை. அண்ணாவை அரண்மனைக்கு அழைத்துச் சென்றார்கள். அங்கே இளமையான ராஜா இருந்தார். அவர் அண்ணாவை பார்த்தார். அவள் கண்களில் தூய்மை இருந்தது. ராஜா மெதுவாக கேட்டார், நீ யார்?
உன் பெயர் என்ன? அண்ணா பேசவில்லை. அவள் தன் உதடுகளில் விரலை வைத்தாள். ராஜா நினைத்தார், இந்த பெண் பேசவில்லை, ஆனால் தீயவள் போல தெரியவில்லை. நாட்கள் சென்றன. அண்ணா அரண்மனையின் தோட்டத்தில் இலை சட்டைகள் தைத்துக் கொண்டிருந்தாள். மக்கள் கிசுகிசுத்தார்கள். இந்த பெண் ஏன் பேசவில்லை? இவள் மந்திரவாதியா? அன்னங்கள் இரவில் மட்டும் அவளிடம் வந்தன. அவர்கள் மௌனமாக அவளை அணைத்தார்கள். ஒரு நாள் ஒரு பொய் மனிதன் ராஜாவிடம் சொன்னான், இந்த பெண் மந்திரம் செய்கிறாள், அவளை நிறுத்த வேண்டும். அண்ணாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. ஆனால் அவள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவள் பார்த்தாள். இன்னும் ஒரே ஒரு சட்டை மீதம். நான் பேசினால் என் அன்னங்கள் என்றும் அன்னங்களாகவே இருப்பார்கள். அண்ணா மௌனத்தை இறுக்கமாக பிடித்தாள். ஆனால் மந்திரம் முடிவடைய ஒரே ஒரு நாள்தான். அண்ணாவின் சோதனை அதன் உச்சத்தை அடைந்தது. கடைசி சட்டையும் மந்திரத்தின் முடிவும். வானம் சற்றே இருண்டிருந்தது. காற்று மெதுவாக வீசியது. அரண்மனை மணி டிங் டிங் என்று ஒலித்தது. அரண்மனை மண்டபத்தில் அனைவரும் கூடியிருந்தார்கள். ராஜா அமைதியாக அமர்ந்திருந்தார். அண்ணா தன் கைகளில் இலைகளால் தைத்த 6 சட்டைகளை பிடித்துக் கொண்டிருந்தாள். அவள் பார்த்தாள், ஒரு சட்டையின் கை இன்னும் முடிவடையவில்லை. அண்ணாவின் விரல்கள் நடுங்கின. ஆனால் அவள் தைரியமாக கடைசி தையலை போட்டாள். அப்பொழுது பொய் மனிதன் கூச்சலிட்டான், இந்த பெண் தீய மந்திரவாதி, தண்டிக்க வேண்டும். மக்கள் அமைதியாக நின்றார்கள். அண்ணா பேசவில்லை. இன்னும் ஒரு நொடி கூட மௌனமுடையக்கூடாது. அப்பொழுது 6 அன்னங்கள் வானத்தில் பறந்து வந்தன. ஃப்ளாப் ஃப்ளாப். அவை அண்ணாவின் அருகே இறங்கின. அண்ணா ஒவ்வொரு அன்னத்துக்கும் ஒரு சட்டை போட்டாள். 1, 2, 3. ஹுஷ்! ஒளி பளிச்செஞ்ச மண்டபத்தை நிரப்பியது. மீண்டும் அழகான இளவரசர்களாக மாறினார்கள். ஆனால் ஒருவனின் கையில் சின்ன அன்னச்சிறகு மீதமாயிருந்தது. அண்ணா இப்போதுதான் மெதுவாக பேசினாள். என் அன்னங்களே. மந்திரம் உடைந்தது. மௌனம் முடிந்தது. ராஜா எழுந்தார். இந்த பெண் மந்திரவாதியில்லை, இவள் தைரியத்தின் உருவம். பொய் மனிதன் அங்கிருந்து வெட்கப்பட்டு ஓடினான். ஆனால் ஒரு சிறிய விஷயம் இன்னும் இருக்கிறது. அந்தச் சின்ன அன்னச்சிறகு என்ன அர்த்தம்? அன்பு, தைரியம் மந்திரத்தை விட வலிமையானது. ஒளி மெதுவாக குறைந்தது. அரண்மனை மீண்டும் அமைதியானது. 6 இளவரசர்கள் அண்ணாவை சுற்றி நின்றார்கள். ஒரு அண்ணன் மெதுவாக சொன்னான், அண்ணா, நீ முழுமையாக கடைசி தையல் போடவில்லை. அவன் கையில் சின்ன அன்னச்சிறகு இருந்தது. அண்ணா சிரித்தாள். கண்ணில் கண்ணீர் இருந்தாலும் முகத்தில் சந்தோஷம். அது பரவாயில்லை, நீ என் அண்ணன்தான். அந்த சிறகு மந்திரத்தின் நினைவுச் சின்னம். அன்புக்காக செய்த தியாகம் எப்போதும் முழுமையாக மறையாது. ராஜா அண்ணாவிடம் வந்தார். இந்த ராஜ்யத்தின் மிகப்பெரிய சக்தி மந்திரமல்ல, அது அன்பும் தைரியமும்தான். அந்த நாள் ராஜ்யத்தில் பெரிய விழா நடந்தது. இசை, நடனம், இனிப்புகள், அனைவரும் சிரித்தார்கள். அந்த இளவரசன் தன் சிறகை ஒரு அடையாளமாக பாதுகாத்தான். இது என் தங்கை செய்த அன்பின் சின்னம் என்று சொன்னான். அண்ணா அந்த நாளிலிருந்து எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு பாடம் சொல்லினாள். கதையின் நீதி, மோரல்: அன்பு இருந்தால் எந்த மந்திரமும் தோற்கும். அமைதி கூட ஒரு பெரிய சக்தி. தைரியமாக கைவிடாமல் முயன்றால் நல்லது நிச்சயம் நடக்கும். இரவு வந்தது. நிலா சிரித்தது. அன்னங்கள் வானத்தில் பறந்தன. அண்ணா அமைதியாக சொன்னாள், இனிய கனவுகள் குழந்தைகளே